எங்களோடு கூட பேச முடியாத ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் இந்த கடைசி வாரத்தில் இந்த 2வது ஆராதனையில் கர்த்தர்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேச முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பக்கூடிய நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கிறோம். இடைப்படும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். இயேசுவின் அற்புத நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்துடைய வார்த்தையை தியானிக்க எங்களை கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த வாரத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நல்ல வேர் கெட்ட வேர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை, பிசாசுடைய தன்மை. ஆமென். அதை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து நமக்குள்ள இருக்கிற கெட்ட காரியங்களை நாம் அகற்றி நல்ல காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து ஆண்டவருக்குள் நாம் வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே அழகாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். யூதா எழுதின புஸ்தகம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதா எழுதின புஸ்தகம். இவர்கள் உங்களுடைய அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு அற்று போன மரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சத்தமெல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாயிருப்பவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட விருந்து, அதாவது நம்முடைய ஆலயத்தில் என்ன விருந்து இருக்கிறது? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் நாம் திருவிருந்திலே நாம் கலந்து கொள்கிறோம். பரிசுத்த விருந்திலே நாம் கலந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நாம் ஜெபக்கூட்டத்துக்கு வருகிறோம், வீட்டு ஜெபத்துக்கு வருகிறோம், ஆலய ஜெபத்துக்கு வருகிறோம். பலவிதமான தேவனுடைய ஐக்கியங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து நாம் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மற்றவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளை போல நம்முடைய வாழ்க்கையில இணைந்து அவர்கள் என்ன செய்வார்களா? இங்கே தெளிவாய் நமக்கு தேவனுடைய வார்த்தை, அழகாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கரை என்றால் பாவம், கரை என்றால் தீமை, கரை என்றால் அசுத்தம், கரை என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவியம், கரை என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு செயல்பாடாக காணப்படுகிறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்வார்கள், நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு. அப்படி என்றால் இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சரீரம் என்று சொல்லப்படுகிற, இயேசுடைய ரத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை பயமில்லாமல் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அதை பங்கு கொள்கிறார்கள் என்று இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் இருக்கிற கெட்ட குணங்களை, கெட்ட காரியங்களை, கெட்ட பழக்க வழக்கங்களை, கெட்ட தன்மைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பந்தியிலே, ஆண்டவருடைய அன்பின் விருந்துகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படிப்பட்ட மக்கள் அந்த விருந்துகளிலே அவர்கள் என்ன பண்றாங்களா? பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள்
இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? அவர்களுக்கு நிறைய வசனம் தெரியும், நிறைய சத்தியம் தெரியும், நிறைய அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேற யாரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்வார்கள் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுவார்கள். நான் ஆயிரக்கணக்கான சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு போயிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜெப கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்கிறார்களா? மேய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு நமக்குள்ளாக பெருமை அடித்துக் கொண்டு பெருமையாய் வாழ்வோமானால் நாம் தான் அப்படிப்பட்ட நபராக காணப்படுகிறோம் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடிந்தோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். பாருங்க, மேகம் என்று ஒன்றை நாம் பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல மழை வரப்போகிறது என்பதை நாம் யோசிப்போம். அல்லேலூயா. மழை வரப்போகிறது என்று நாம் நிச்சயமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது தண்ணீரற்ற மேகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையை கொண்டு வரக்கூடியவர்கள், மழையை தடுக்கக்கூடியவர்கள், ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடியவர்கள், ஆண்டவருடைய கிரியைகளை தடுக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய காரியங்களை அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகங்கள் போலவும் இலையிலிருந்து இலையற்ற 2 தரம் சேர்த்து வேறற்று போன மரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வேறு கெட்டு போன ஒரு மரத்துல இருந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் அந்த மரத்தில் நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது.